இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஓய், எப்படி இல்லாம சொல்லுவாங்க? ஓகே. 2 words. தூக்கி போடுறது பானை பானை. பண்ண மோகன், இப்ப இவங்களுக்கு நான் ராதாவை எப்படி புரிய வைக்கிறது? ஓய், பின்னல் ஒன்னு. பாதி. உன் பாட்டி சொல்ற மாதிரி ராதா அரலூசு இல்ல. நீ புத்திசாலிதான். ராதா ராதா மோகன். ஒருத்தர் என்ன இவ்ளோ அழகா புரிஞ்சுக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் இவங்க 2 பேரும் சந்திச்சிருவாங்க போலயே. clap guys, wow. ரொம்ப நல்லா இருக்கு மிஸ்டர் திரிவேதி, நீங்க பெர்ஃபெக்ட் ஆக்டிங் பண்ணீங்க. அண்ட் ராதிகா மேடம், நீங்களும் பெர்ஃபெக்ட்டா கெஸ் பண்ணீங்க. சோ ஆன் பாயிண்ட். இப்ப இந்த கேம்ஸ்க்கு அடுத்ததா பண்ண போறது டான்ஸ். ஓகே, சோ இந்த பார்ட்டியோட அழகான பெண்களுடைய பெயர்கள் ஒரு சிட்ல எழுதி பவுல்ல போட்டு வைப்போம். அண்ட் இங்க இருக்க ஜென்டில்மென்லாம் வரிசையா ஒவ்வொருத்தரா வந்து சிட் எடுக்கணும். அண்ட் அந்த சிட்ல எந்த லேடியோட பேர் வருதோ அவங்க கூட தான் அவங்க டான்ஸ் ஆடணும். ஓகே, உங்க டான்ஸ் பார்ட்னர் யாருங்கறத உங்களுடைய விதி தான் முடிவு பண்ண போறது. சோ எல்லா டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பெஸ்ட் டான்ஸ் கப்பல் யாருங்கறத நாம முடிவு பண்ணுவோம். வாட்? டோன்ட் வரி குஷி. நிறைய பேரோட பேரெல்லாம் அங்க இருக்கும்ல. மோகனா இவ்ளோ பேரை விட்டுட்டு ராதாவோட பேர் தான் எடுப்பாருன்னு எந்த அவசியமும் இல்லை. இது அந்த கிருஷ்ணருடைய விருப்பம். அந்த கிருஷ்ண பரமாத்மா தான் ராதாவையும் மோகனையும் மறுபடியும் கிட்ட கொண்டு வந்திருக்காரு. அவரே சேர்த்து வச்சுட்டு வருப்பாரு. இந்த விஷயம் குஷிக்கும் தெரியும். சாரி சார், அது மேல் ஃபீமேலை விட அதிகமா இருக்கிறதுனால சிட்டு தீந்து போயிடுச்சு போல இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபைன், டோன்ட் வரி. அப்போ உனக்கு டான்ஸ் பார்ட்னர் இல்ல? இல்ல. சோ நானே உங்ககிட்ட டான்ஸ் ஆடுறேன்.
அட பட் யுவன் உங்க டான்ஸ் பார்ட்னர் மீரா தானே, நீங்க அவ கூட தான் டான்ஸ் ஆடணும். நான் யார் கூடயும் டான்ஸ் ஆட மாட்டேன். நான் என் ராதிகா கூட மட்டும் தான் ஆடுவேன். ஓஹோ யுவன், நம்ம அப்புறமா சேர்ந்து இல்ல டான்ஸ் இல்ல, எனக்கு ஆடிக்கலாம். ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கும். நான் யார் கூடயும் டான்ஸ் ஆட மாட்டேன் சொல்லிட்டேன். டான்ஸ் தானே யுவன், போய் ஆடுங்க. ராதிகா ப்ளீஸ் என்ன யார் கூடயும் ஆட சொல்லாத. ஐயோ சும்மா கொஞ்ச நேரம் இப்படி இப்படி பண்ணுங்க, அவ்வளவுதான். பரவாயில்ல போங்க யுவன், இல்லனா எல்லாரும் தப்பா எடுத்துப்பாங்க. போங்க. எல்லாருக்கிட்டயும் டான்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பட் எங்க அம்மா கிட்ட யாருமே இல்லையே. அம்மா கூட யாரும் டான்ஸ் ஆட மாட்டாங்களா? அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. இப்ப அவங்க கூட யார் டான்ஸ் ஆடுவாங்க? ஐடியா. ஓய், என்னாச்சு? எல்லாருக்கும் டான்ஸ் பார்ட்னர்ஸ் இருக்காங்க, பட் எங்க அம்மா கிட்ட மட்டும் யாருமே இல்ல. அவங்க கூட யாரும் டான்ஸ் ஆடலைன்னா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல. நீங்க அவங்க கூட டான்ஸ் ஆடுறீங்களா ப்ளீஸ்? உங்க அம்மா தேங்காய் வச்சு என் மண்டையை உடைச்சாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்து என்ன வாய்க்கு வந்த மாதிரி திட்டினாங்க. அதனால என்னால உங்க மம்மி கூட டான்ஸ் பண்ண முடியாது. போ. டான்ஸ் ஆடுங்க அங்கிள், ப்ளீஸ் அங்கிள். எங்க அம்மா ரொம்ப நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, உங்களுக்கும் 2 ஸ்டெப் சொல்லி கொடுப்பாங்க. அப்படியா கண்ணா? ரிக்வெஸ்டும் பண்ற, அதே நேரத்துல காலையும் மாறுற. உனக்கு எப்படி தெரியும் நான் எப்படி டான்ஸ் பண்ணுவேன்னு? ஏன்னா இது வரைக்கும் நீங்க டான்ஸ் ஆடி நான் பார்த்ததே இல்லையே. நீங்க எங்க அம்மா கூட டான்ஸ் ஆடுங்க, அப்போ உங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும் எனக்கு ப்ரூஃப் பண்ணுவீங்க. நான் எதுக்கு ப்ரூவ் பண்ணும்? சரி, உங்க அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு. டான்ஸ் தானே ஆட்டு போறேன். எங்க? ஓய், நீ என்ன பண்ணிட்டு இருக்க மானஸ்? தனியா மாட்டினா நான் உன்னை ஒரு வழி பண்ணிடுவேன். எங்க அப்பாவை எங்க கூட்டிட்டு போற? எக்ஸ்கியூஸ் மீ,